நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம்? ஒரு கடைக்கு போன உடனே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்படி இந்த மாம்பழங்களை அழகாக அடுக்கி வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சேம் சைஸ், சேம் கலர், ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க எங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஒரே மரத்தில் இருந்தால் கூட வி கான் சி. அந்த மாதிரி பழங்கள்லாம் என்ன ஆகுனா மேக்ஸிமம் அது வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ், சாரி, இந்த கற்கள் யூஸ் பண்ணது பண்ணியிருப்பாங்க. அந்த கார்பைட் கற்களோ அல்லது எத்திஃபோன் பேக்கெட்ஸோ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சே ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிச்சா கலரிங் வச்சேன். அவ்வளோ ரெண்டாவது அவ்வளோ மாம்பழங்கள் அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல வாசம் தூக்கும். இப்போ இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எல்லோவே இருக்குது, வாசம் தூக்கணும், அவ்வளோ தூக்கும். ஆனால் மாம்பழ வாசம் சுத்தமாகவே இருக்காது இந்த இடத்துல. அதே மாதிரி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் இது பட்டிருந்ததுன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், வெந்து போன மாதிரி இருக்கும். இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ அந்த பேக்கெட்டை எந்த இடத்துல கான்டாக்ட்ஸ் இருக்குதோ அப்படி ஹீட்டில் இது அழுகி போன மாதிரி கருப்பாக இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நம்ம கட் பண்ணுறப்பயே தெரியும் கரன்னு ஒரு காய். இது காய், இன்னைக்கு காய் நாளைக்கு பழம். அப்போது இந்த நான் கட் பண்ணுறப்போ அந்த காய் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கரன்னு வரும். உள்ளுக்கார பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கும், நடுவில் சென்ட்ரல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். ஆனால் நல்ல பழுத்த பழமாக பார்த்தீங்க, இயற்கையாக பழுத்த நல்ல உள்ளுக்காரெல்லாம் எல்லோவாக இருக்கும், டார்க் எல்லோவாக இருக்கும். பல்பா அப்படி சீஸ்குள்ளே கத்தி போகிறோம் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி அழகாக போகும் மாம்பழம்ன்ற வெரைட்டி. அதை வச்சு கண்டுபிடிக்கும். அடுத்து டேஸ்ட்டு. கட் பண்ணது எடுத்து வாயில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது, சுவையே இருக்காது. அதை அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இந்த பழம் வந்து கல் வச்ச பழம். ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கொடுக்கும். ஒரு வெம்பு பழம் வெம்புன பழம் அப்படின்னு சொல்லுவாங்களா, பாதி வெந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும் அந்த பழம் சாப்பிட்றப்பே. அது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒன்று. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸு உங்களுக்கு வந்து இந்த பழத்தை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இது இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில், சார் நான் என்ன பண்ணட்டும், அது வீட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றுமே வேண்டாம். இந்த பழங்களெல்லாம் தூக்கி தண்ணியில் போடுங்க, ஒரு பக்கெட் தண்ணி எடுங்க, போட்டு நம்ம எப்படி அலச போகிறோம், அலசிடணும் கண்டிப்பாக. பழங்களெல்லாம் முதக்கும். மேக்ஸிமம் இந்த கல் வச்ச பழங்கள்லாம் பார்த்தோம்னா மேலே மிதக்கும். பிகாஸ் இதில் வந்து எத்திலீன் கேஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். இயற்கையாகவே இந்த பழங்கள் வந்து எத்திலீன் கேஸ் இந்த இவ்வளோண்டு வெளியிடும். அதுதான் பழுக்க வைக்கும் அதை இயற்கையாகவே. நம்ம இவ்வளோ கேஸை கொடுக்குறோம், அப்போ என்ன ஆகுனா இதெல்லாம் கேஸ் ஃபார்ம் அப்படியே மிதக்கும், மேலே மிதந்து வரும். அந்த பழங்கள்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுமாரி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி இது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த பழமெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குல்ல, பாருங்கள். இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இது கட் பண்ணுறப்பே எனக்கு அப்படியே தெரியுது கரன்னு. பாருங்க, ஒயிட்டாக இருக்குது இப்போ தெரியுதுங்க. நார்மலாக இந்த ஒயிட் வரக்கூடாது. இவ்வளோ பழத்துக்கு வந்து இது வந்து வரக்கூடாது ஒயிட்டாக. இது வந்து எல்லோ ஏரியா நல்லா இருக்கும். ஒரு யூ கேன் see the white difference. இது வந்து கல்லுக்கு வச்சு பழன்றது வந்து 100% நான் சொல்லுவேன். மக்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த பழம்னா இப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் எல்லோவாக இருக்கும், நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பழத்தை வந்து நம்ம வந்து நல்ல பழம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒன்றும் வேணாம். உதாரணத்துக்கு காயை கடையில் வாங்குங்க, வீட்டில் கொண்டு போய் அரிசி குண்டாவில் போட்டு ஒரு 10 நாளைக்கு விட்டுருங்க. அது பழுக்கிறப்ப பழுக்கட்டும். அதனால் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகட்டுமே, அந்த பழத்தையும் எடுத்துக்கிங்க. நீங்கள் கடையில் போய் அன்றைக்கி போய் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் இதேமாதிரி பழத்தை வாங்கிட்டு வந்து 2 பழத்தையும் கட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் இந்த பழத்தையும் ஸ்மெல் பண்ணுங்கள், இந்த பழத்தையும் ஸ்மெல் பண்ணுங்கள், இது கட் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஒரு தடவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த கற்கள் வச்ச பழங்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.